ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சொதப்பல் சிக்கன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சொதப்பல் சிக்கன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் தாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன மசாலா போடுவோமோ அந்த மாதிரி எல்லாம் மசாலா போட்டு நான் வச்சுட்டேன். இது ஒரு 3 hours வந்து பார்த்திங்கன்னா நான் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணேன். 180 டிகிரி செல்சியஸில் 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணேன். ஸோ இப்படி தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட்டும் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இதை டபுள் ட்ரேயில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸில் ஏற்றிட்டு அண்டு டைமர் வந்து பார்த்திங்கன்னா 25 minutes வச்சுருந்தேன். ஓடிஜி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி தெரியும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் யூடியூப்பில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு தாங்க நானும் ட்ரை பண்ணேன். அது முடிஞ்சதும் போய் எடுத்து செக் பண்ணி பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மசாலாலாம் அப்படியே இருக்குது. நம்ம எப்படி போட்டு வச்சோமோ அப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ இது அவ்வளோதான் சொதப்பல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு 20 minutes வைப்போம்னு வச்சேன். அதுதாங்க நான் பண்ண பெரிய தப்பு. வச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா பஞ்சு பஞ்சாக ஆகிடுச்சு. அப்படியே நம்ம எடுத்து வாயில் வச்சோன்னா அல்வா மாதிரி கரைஞ்சி போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு சிக்கனு. ஸோ அதுக்கப்புறம் இதை விட்டு நான் வேலைக்காக அதை சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆயில் போடுவோம். டீப் ஃப்ரை இல்லை, ஏன்னா இது ஆல்ரெடி நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி அந்த மேலே இருக்க மசாலா மட்டும் ஃப்ரை ஆகிற மாதிரி. சிக்கன் நல்லா பாயில் ஆகிட்டு இருந்துச்சு ஓடிஜியில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா பாயில் ஆகலை, குக்கே ஆகலை, அது அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் எடுத்து கேஸில் வச்சு சமைச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு ஓகே தான், பட் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் சாப்பிட்டாச்சு, வேஸ்ட் பண்ணலை. இந்த ட்ரே வந்து பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஆஃப்டர் வந்து நான் குக் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கன் இப்படி தான் இருந்துச்சு. நார்மலாக பார்க்குறதுக்கு நார்மலாக நல்லா தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இதில் வந்துட்டு ட்ரேயில் வந்து அப்படியே பிடிச்சிருச்சு எல்லாமே அந்த மசாலாலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் குக் பண்ணேன். இதுதான் என்னோடய சேட் ஸ்டோரி. நீங்கள் எப்படி ஓடிஜியில் குக் பண்ணியிருக்கீங்க, இல்லை எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எப்படி பண்ணணும் சிக்கனை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறேன். பட் எல்லோரும் இப்படி தான் சொல்லியிருந்தாங்க, மசாலா பண்ணணும், 3 hours ஊற வைக்கணும், அப்புறம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும், ஓடிஜியில் 20 to 30 minutes வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அப்படி தாங்க ட்ரை பண்ணேன், பட் எனக்கு நடக்கலை. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு சொல்ல தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி காமெடி வீடியோஸோ இல்லை ஆஃபர் வீடியோஸோ எதுவும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.